Will listening to songs affect the law of attraction process? இது என்கிட்ட ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பிச்சிருந்த கேள்வி. நம்ம பாடல்கள் கேட்டால் நம்மளுடைய எண்ணங்கள் பாதிக்குமா, இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஈர்ப்பு விதி பயிற்சிகளை விட்டுருவோம். பொதுவாகவே பாடல்கள் கேட்குறது நம்மளை பாதிக்க தான் செய்யுது. இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அதாவது மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ மியூசிக் அப்படின்றது நம்மளுடைய எண்ண அலைகளை கண்டிப்பாக நல்ல முறையில் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எண்ணங்கள் நம்ம கான்ஷியஸ்குள்ளே ஒரு வைப்ரேஷன் உருவாக்குறதுக்கு, நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம சோர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு கூட கண்டிப்பாக மியூசிக் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கேட்கும்போதோ, இல்லை ஒரு ஒரு ஹெவி மெட்டல் சாங்ஸ் கேட்கும்போதோ நமக்குள்ளே அந்த ஒரு உத்வேகம் வர மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும். ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மியூசிக்கான எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்குது. நல்ல விஷயங்களுக்காக அது யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பைனோரல் சவுண்ட்ஸ் பற்றி கேட்டிருப்பீங்க. சில பர்டிகுலர் மெடிடேஷன் மியூசிக்ஸ் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கும், இல்லை ஒரு நேர்மறையாக திங்க் பண்ண வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது உண்மை தான். நீங்கள் கேட்குற நிறையா ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் சவுண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம எண்ணங்களை நேர்மறையாக வச்சுக்கிறதுக்கோ, இல்லை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுது. இது அல்லாமல் அடுத்தது இருக்கிறது லிரிக்ஸ். அப்போது பாடல்கள் அப்படின்ற பேரில் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே எதிரொலிக்குது. நீங்கள் அதை பற்றி திரும்ப திரும்ப பாடுறீங்க, ஹம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒவ்வொன்றுமே அஃபர்மேஷன்ஸ். அதாவது எப்படி நீங்கள் சுயப்பிரகடனங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி சாங்ஸும் அதே விஷயத்தான் அவங்களுக்கு செய்யுது. அதே மாதிரி பாடல்களும் அதே விதமான எஃபெக்ட் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு பாட்டை பாடுறீங்க, அந்த பாட்டில் சோகமான விஷயங்கள் இருக்குது, இல்லை வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இல்லை லைஃபே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை பாதிக்கும். உங்கள் வார்த்தைகள் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களை நேரடியாக பாதிக்குன்றது தான் உண்மை. ஸோ ஒரு சாங் கேட்கும்போது அதில் வர வார்த்தைகள் எதை பற்றி பேசுது? எனக்கு பணமே தேவையில்லை, லைஃப்பில் சந்தோஷம் இருந்தால் போதும்னு சொல்லுதா? இல்லை வாழ்க்கைனாவே இப்படி தான் அப்படின்ற சாங் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குற ஒவ்வொரு பாட்டுலேயும் வரிகளை கவனிக்க முடியாது. ஆனால் அது நல்லா இருக்குது, கேட்க சூப்பராக இருக்குதுன்னு நினச்சி நம்ம கேட்குற எல்லா விஷயங்களுமே மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே நம்ம வாழ்க்கையை பாதிக்கின்றது தான் உண்மை. நீங்கள் ஒவ்வொரு சாங் கேட்கும் போதும், இல்லை அதை பாடும்போதும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, உங்கள் லைஃப்பில் எது நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை நேரடியாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சாங்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய எண்ண மாறுதல்களுக்கு காரணமாக இருக்குது. இதில் நல்ல சாங்ஸ் எது, அது மோட்டிவேஷன் சாங்ஸ் எதுன்னு பிக் பண்ணி கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம். ஆனால் அந்தளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பாடல்கள்லையும் ஒவ்வொரு வரியாக நீங்கள் செக் பண்ணி தான் கேட்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன கேட்டால் பிளெயின் மியூசிக் கேட்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்கலாம், ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் கேட்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவலாக சில விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த சவுண்ட் எனக்கு கான்ஷியஸை ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு சவுண்டோ உங்களை ஒரு ஃபோக்கஸ்டாக வச்சுக்குதுன்னா தாராளமாக கேட்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் கேட்கலாம், கிட்டாரோடதோ ஃப்ளூட்டோடதோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்கலாம். ஆனால் சாங்காக கேட்கும்போது அந்த அர்த்தம் நீங்கள் உணர்ந்து தான் பாடுறீங்க, உங்கள் எண்ணங்கள்லேருந்து தான் வருது அப்படின்னா அது உங்களை நேரடியாக கண்டிப்பாக பாதிக்கும். முக்கியமாக கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற சாங்ஸ் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படுறீங்களோ, இல்லை எதுக்காக கவலைப்படுறீங்களோ, இல்லை எது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே தான் நீங்களும் சாங்ஸ் தேடுவீங்க. அது மாதிரி தான் அமையும். ஏன்னா உங்கள் எண்ணங்கள் இன்றைக்கி எதனால் பாதிக்கப்படுதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக ஈர்க்கிறது நியாயமான ஒன்று. ஸோ சாங்ஸ் கேட்காமல் இருக்கிறது இந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்போவுமே சாங்ஸ் கேட்க வேணாம் நான் சொல்லலை, கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது கேட்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கேட்குற சாங்ஸ் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் இருக்கிற சாங்ஸை கேட்காமல் இருக்கிறதாவது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நன்றி.